Praise the Lord. 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 பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அமர்ந்து கொள்ளுங்கள், உட்காருங்க. இந்த நாளின் தொடக்கத்தை நாங்கள் அற்புதமான முறையில் தாய் மரியாளுக்கு திருச்செவமாலை சொல்லி நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அதுக்கு பிறகு சகோதரர் சொன்னார் ஒரு அற்புதமான ஒரு விடயம். அது என்னன்னு சொன்னால், தொடக்க நூலில் இருந்து ஒரு வசனம். தொடக்க நூல் பைபிள் வச்சிருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15 வசனம். அந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், கடவுளாகிய ஆண்டவர் கொடுத்த முதலாவது தீர்க்க தரிசனம் அல்லது வாக்குறுதி, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சகோதரர்களே, சாத்தானுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய அச்சுறுத்தல் அல்லது மிக பெரிய பயம் யார் என்று சொன்னால் தாய் மரியாள். சாத்தானுக்கு மிகவும் பயப்படுகிற ஒருவர் என்னென்று சொன்னால் தாய் மரியாள். தாய் மரியாளுடைய வித்து ஆண்டவர் ஜேசு. இந்த இறைவாக்கின்படி 2 வாரத்துக்கு முன்னர் நான் இந்தியாவில் சாலக்குடியில் இந்த டிவைன் ரிட்ரீட் சென்டருக்கு போயிருந்த பொழுது ஒரு சகோதரர், அங்கு கவுன்சிலிங் செய்கிற சகோதரர் மறைவுரை ஆற்றி கொண்டிருந்தார். அந்த வேளையில் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். சில வேளை உங்களுக்கு தெரிந்திருக்கும், அவர் சொல்லியிருப்பார், சில பேர் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் அவருக்கு கவுன்சிலிங் ஒருத்தர் கொடுத்திருக்கும் போது ஒரு பெண், ஒரு லேடி, அவங்க திடீரென்று சொல்லி அவங்க அந்த தீயவனுடைய இதில் அவங்களுக்கு அடிக்கடி வர்றது, பேயினுடைய அந்த ஆட்டம் திடீரென்று அவங்களுக்கு வந்துடுச்சு. இவருக்கு இது முதல் அனுபவம். இந்த மாதிரியாக பேய் முன்னுக்கு நிற்பது, ஆடுவது இவருக்கு முதல் அனுபவம். ஆகவே இவர் என்ன செய்கிறேன்னு தெரியல, மறுபடியும் இவர் செபிக்க தொடங்கினார், கடிந்து கொண்டார், தீய ஆவியை கடிந்து கொண்டார். ஆனால் எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை. இன்னும் அவங்களோட முகத்தில் மாற்றம், அவங்க அப்படியே அப்படி வைனாகி அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் திடீரென்று என்ன செய்தார் என்று சொன்னால், அருள் நிறைந்த மரியே அந்த செபத்தை சொல்ல தொடங்கினார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. அப்பையும் ஒன்று நடக்கல. அவர் சொன்ன விஷயத்தை பாருங்க, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதுக்கு பிறகு புனித மரியே இறைவனின் தாயே அப்படி என்று சொன்ன அந்த வேளையில், praise the Lord, 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 இறைவனின் தாயே அப்படி என்று சொன்ன அந்த வேளையில், கடவுளை தன்னுடைய உதரத்திலே தன்னுடைய வயிற்றிலே தாங்கிய தாயே அப்படி என்று சொன்ன அந்த தருணத்தில் அந்த ஆவி, அந்த தீய ஆவி அவரை விட்டு அப்படியே பெரிய சத்தத்தோடு விலகி சென்றது. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எந்த வேளையிலும் திருச்செபமாலை என்பது ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் நாங்கள் இந்த பெரிய ஒரு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்தாமல் இன்னும் தோற்று போனவர்களாக, இன்னும் பல்வேறு விதமான சிக்கல்கள் பிரச்சனைகளுக்குள்ள இன்னும் மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் மறுபடியும் திருச்செபமாலை ஒரு நாளைக்கு நாங்கள் சொல்ல வேணும், அடிக்கடி சொல்லணும். எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற நிறைய பேர் திருச்செபமாலையை 3 முறை 4 முறை சொல்பவர்கள் இருப்பார்கள். சொல்லுவாங்க, திருச்செபமாலையில் இருக்கிற ஒவ்வொரு அருள்நிறை மரியும் நீங்கள் விடுகிற அம்பு போல, அம்புகளாக அந்த அம்புகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் நாங்கள் அனைவரும் மறுபடியும் எழுந்திருப்போம். எழுந்திருந்து தாய் மரியாளை நோக்கி உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். தாய் மரியாளை நோக்கி உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். இந்த வார்த்தையின்படி, முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குறுதியின்படி, இந்த தீர்க்க தரிசன வாக்குறுதி தாய் மரியாளில் நிறைவேறியது. முதலாவதாக சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதி
நிறைவேறி இருக்கிற அந்த வாக்குறுதியின் பிரகாரம் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நசுக்குவாள். அருள் நிறைந்த மரியே, எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆறுதலாக, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஜேஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அமர்ந்து கொள்வோம். பிரியமான சகோதரர்களே, இன்றைய நாளுக்கான தலைப்பு அல்லது நாங்கள் எடுத்திருக்கிற திருவழி பாட்டு வசனம், வேதாகம் உள்ளவங்க எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த முறை வரும் பொழுது ஒரு வேதாகம், ஒரு பைபிள் ஒன்று கொண்டு வாங்க. என்னென்று சொன்னால், வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு தருகிற வார்த்தைகள். ஆகவே ஒரு சின்ன புதிய ஏற்பாடு சரி நீங்கள் நிச்சயமாக கொண்டு வாங்க. என்னென்னு சொன்னால், அதில் இருக்கிற விடயங்கள் ஒவ்வொரு வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு எங்களுக்கு தெரிய தெரிய நாங்கள் ஆண்டவரை அனுபவிப்போம். பல கிறிஸ்தவர்களுக்கு, கத்தோலிக்கர்களுக்கு வாழ்க்கையில் எண்ணம் ஒரு மாதிரியாக நாங்கள் பேரளவு கிறிஸ்தவர்களாக, இன்னும் ஆண்டவர் அவருடைய வல்லமை அற்புதங்கள் எங்களோட வாழ்க்கையில் இன்னும் நடக்காமல் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், ஆண்டவரை பற்றிய அறிவு எங்களுக்கு இல்லை. ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விடயங்களை நாங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, இன்டலெக்சுவல் நாலேஜ் மட்டுமல்ல, மாறாக அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள விழுந்து எங்களை நிரப்ப 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 என்பது சகோதர சகோதரிகளே, நாங்கள் வேறொரு லெவலுக்கு நாங்கள் உயர்த்தப்படுவோம். ஆண்டவர் இயேசுவுக்குள்ள வாழுகின்றவர்கள், ஆண்டவர் இயேசுவால வழி நடத்தப்படுகின்றவருடைய வாழ்க்கை அனுபவம் இது. அதுக்கு என்ன காரணம் சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையால் அவர்கள் நிரப்பப்படுவது. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால், நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்குள் இருந்தால், இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்கின்ற அனைத்தும் நடக்கும். ஒரு சில விஷயம் இல்லை, அப்சல்யூட்லி நீங்கள் விரும்பி கேட்கின்ற அனைத்தும், நீங்கள் விரும்பி கேட்கின்ற அனைத்தும் நடக்க வேண்டும் என்று சொன்னால், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த ரெண்டு விஷயமும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரோடு எந்த நாளும் இணைந்திருக்க, எந்த நேரமும் இணைந்திருக்கணும். அவருடைய வார்த்தையால் நாங்கள் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் நினைக்க வேண்டியது மட்டும்தான். நீங்கள் அற்புதங்கள் செய்கின்றவர்களாக, உடைய வார்த்தைகள் நீங்கள் நினைக்கின்ற பல விடயங்களை ஆண்டவர் செய்து முடிக்க தன்னுடைய தூதர்களை அவர் கட்டளையிடுவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை, திருவிவிலியம், தாய் மரியாள், இதெல்லாம் பெரிய பெரிய அற்புதமான விடயங்கள் எங்களோட வாழ்க்கையை தாங்கிக் கொள்ள, நான் நினைக்கிறேன் குறைப்பட்டு கொள்ள இல்லை. இன்றைக்கு காலையில் முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. ஆண்டவரை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். எங்களோட வாழ்வின் ஆதாரமாக ஆண்டவர் இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரே ஒரு காரணம் தான் உங்கள் எல்லாரையும் சில பேர் தூரத்தில் இருந்து இன்றைய கொண்டு வந்திருக்கு, அந்த ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும். ஆகவே ஒரு கணம் நாங்கள் கண்களை மூடி எங்களுடைய நெஞ்சின் மீது, இதயத்தின் மீது கைகளை வைத்து, இந்த வார்த்தைகள், நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் விழ வேண்டும் என்று சொல்லி, அந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்துக்குள்ளே விழுந்து எங்கள் வாழ்வை மாற்ற வேண்டும் என்று சொல்லி, எங்கள் வாழ்வை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் எங்கள் வாழ்விலே அற்புதமான காரியங்களை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போமா? ஓ தந்தையே, உம்முடைய தூய ஆவியானவரை இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே பொழிந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியை இந்த வேளையிலே எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும், நம்மளே பலர் உடைந்து போன நிலைகளோடு, தாங்க முடியாத பாரங்களை சுமந்து சுமந்து களைத்து போனவர்களாக, ஒரு சில வேளைகளே மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போனவர்களாக, களைத்து போனவர்களாக,
எங்களுக்கு கதியாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடி வந்த ஒருவர் கூட, ஆண்டவரே, உம்மை தேடி வந்த ஒருவர் கூட உம்முடைய ஆசீர்வாதம் என்று வீடு செல்லக்கூடாது. ஆண்டவரை, உம்மை நிறைவாக பெற்றுக்கொள்ள உம்முடைய வார்த்தைகள் இந்த வேளையிலே இவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும், இவர்களுடைய இல்லங்களுக்குள்ளும், இவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் இந்த வேளையிலே விழட்டும். உம்முடைய தூய ஆவியை அனுப்பும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தூய ஆவியானவரே, இந்த வேளையிலே நீர் எழுந்து வாரும். இந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, பேச இருக்கிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் என்னென்ன வார்த்தைகளை பேச விரும்புகின்றீரோ அந்த வார்த்தைகளை என்னோடாக பேசி அருளும் ஆண்டவரே. உள்ளங்களை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பிரியமான சகோதரர்களே, திருவெளிப்பாட்டு புத்தகம் வேதாகமத்தில் இருக்கிற கடைசி புத்தகம். நான் முதல்ல சொன்னேன், வேதாகமத்தில் இருக்கிற முதலாவது புத்தகம். முதலாவது புத்தகம் என்னது? தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் என்று சொல்றது முதலாவது புத்தகம். இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற இந்த புத்தகம் கடைசி புத்தகம், திருவெளிப்பாட்டு நூல். அதில் இருக்கிற கடைசி அதிகாரம் 22வது அதிகாரம். ஆனால் அதுக்கு முதல் 21, 22 வந்து கடைசி அதிகாரம். இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு புதிய உலகம், ஒரு புதிய வானகம், ஒரு புதிய உலகத்துக்கான ஒரு கனவு. அந்த புதிய உலகம், புதிய விண்ணகத்திற்கான அந்த நிலை, அதுக்கு என்ன ஆகியிருக்கு? இந்த வார்த்தையை நாங்கள் வாசித்து ஒரு படியாக போகும்போது எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். இந்த புதிய ஜெருசலேம் அப்படின்னு சொல்லுகிற இந்த விஷயம், இந்த புதிய ஜெருசலேம் என்று சொன்னால் என்ன நினைக்கிறேன் நம்மள பலருக்கு தெரியாது. இந்த வார்த்தை திருவெளிப்பாட்டு பகுதியே விளங்கி கொள்வது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த பகுதி வந்து நம்மள பலருக்கு தெரியாது. அதனால தான் சில வேளைகளை வந்து ஒரு சில பேர் எங்களை ஈஸியாக வந்து அப்படியே அப்டக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு சில கேள்விகளை கேட்பாங்க, கத்தோலிக்கிற எங்களுக்கு பதில் தெரியாது, ஏதோ அப்படி இருக்கலாம், அவங்க சொல்கிறது உண்மை போல் இருக்குன்னு நாங்கள் நினைப்போம். நாங்களும் வந்து சரியான பதில்களை வச்சுக்கொள்ளணும், தெரிந்திருக்கணும். ஓகே, திருவெளிப்பாட்டு புத்தகத்தினுடைய 21வது அதிகாரம் அது எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதோர் மண்ணகத்தையும் கண்டேன். நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும், வந்து தொடக்க நூலில் ஆண்டவர் புதிய உலகத்தை, இந்த உலகத்தை படைத்தார், அற்புதமான இந்த உலகத்தை படைத்தார். 7 நாட்களில் ஆண்டவர் அதிகாரம் அப்படி தான் தொடங்குது. படைத்த அந்த உலகத்தில் பாவம் உள்ளே நுழைகிறது. மீட்பின் செயல் நடந்து முடிந்து கடைசியாக இந்த புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிற இந்த கடைசியான அதிகாரம் ஒரு புதிய உலகத்தை பற்றி, ஒரு புதிய விண்ணகத்தை பற்றி, ஒரு புதிய வாழ்வை பற்றி பேசுது. பாருங்க, நான் புதியதொரு விண்ணகத்தையும், யாராவது வாசிங்க இருக்கா? சத்தமாக வாசிக்கக்கூடியவங்க. வெரி குட். நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். தொடர்ந்து வாசிங்க. முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. தொடர்ந்து வாசிங்க 2வது. வெரி குட். பாருங்க, அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உட்காருங்கம்மா. இந்த புதிய எருசலேம் அப்படி என்று சொன்னால் ஒரு பழைய ஜெருசலேம் இருக்கணும். புதிய ஒருவர் என்று சொன்னால் ஒரு பழைய ஒருவர் இருக்கணும் இல்லையா? ஒரு புதிய சாரி இருக்குன்னு சொன்னால் ஒரு பழைய சாரியும் இருக்கணும். ஒரு புதிய விஷயம் இருக்குதுன்னா பழைய விடயம் ஒன்று இருந்திருக்கணும். பழைய ஜெருசலேம் அப்படி என்று சொல்லுகிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஜெருசலேம் அப்படி என்ற இந்த நகர், ஜெருசலேம் என்கின்ற இந்த நகருடைய இந்த வார்த்தை எதில் இருந்து வருது அப்படின்னு சொன்னால், ஷலோம் அப்படி என்கின்ற இந்த வார்த்தை, இந்த நகரனுடைய அர்த்தம்
அமைதியின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிட்டி ஆஃப் பீஸ் அல்லது அமைதியின் அடித்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரியமான சகோதரர்களே, இந்த ஜெருசலேமில் அமைதி இல்லாத நிலை தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கு. அமைதி நகரம் என்று சொல்லி சொன்னாலும் உலக வரலாற்றை நாங்கள் இப்போ இந்த காலத்து பொலிட்டிக்ஸ் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஜெருசலேம், இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஜெருசலேமில் இன்னும் யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கு. இதனுடைய இதில் இருக்கக்கூடிய அர்த்தம் ஆழமாக நாங்கள் சிந்திக்கணும். வேதாகமம் என்பது எங்கேயோ நடக்கிற ஒரு விடயம் அல்ல. இன்றைக்கும் எவ்வளவு தூரம் அது பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் பாருங்கள். அதாவது இந்த ஜெருசலேம் நகர், இந்த புனித நகர் அப்படின்னு சொல்லுகிற இந்த நகர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நகர்களையே மிக மிக அதிகமான போர்களையும் முற்றுகைகளையும் இரத்த கரையையும் கண்ட ஒரு நகரம் இந்த ஜெருசலேம் நகரம். இப்போ ஒரு புதிதாக எங்களுக்கு தோன்றும், எப்படி அமைதியின் நகரத்தில் இவ்வளவு வன்முறைகள், அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? அமைதியின் நகரம் அப்படின்னு சொல்ற இந்த நகரத்தில் இன்றைக்கு மட்டுமில்லை, அன்றையில இருந்தே நான் உங்களுக்கு காட்டுவேன், பல காலமாக இரத்த கரை, இரத்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கு. அப்படின்னு போது ஒருவேளை உண்மையான ஜெருசலேம் என்பது ஒரு இடத்தை, ஒரு பௌதீக இடத்தை, ஒரு பிசிக்கல் லொகேஷனை குறிக்கவில்லையோ அப்படி என்று ஒரு எண்ணம் எங்களுக்கு என்ன தோன்றும். அதை விளங்கிக் கொள்ளுங்க. இந்த புதிய ஜெருசலேம் என்று குறிப்பிடப்படுகிற இந்த இடம், இந்த பிசிக்கல் லொக்காலிட்டி ஜெருசலேம் என்று சொல்லப்படுகிற அந்த இடம் இல்லையோ அப்படி என்று ஒரு கேள்வி மனதில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஜெருசலேம் என்ன அப்படி என்று சொல்லி, இஸ்ரேல் மக்களுக்கு இந்த ஜெருசலேம் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி, நாங்கள் இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்கள் எங்களுக்கு சில வேளையில் அந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் ஜெருசலேம் என்றால் எங்களுக்கு சில வேளையில் ஓகே இது இன்னொரு சிட்டி அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் யூதர்களை பொறுத்த மட்டும் இந்த ஜெருசலேம் எவ்வளவு தூரம் முக்கியமானது அப்படி என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அப்போ தான் எங்களுக்கு இது புரியும். இது புதிய ஜெருசலேம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் அப்படி என்று சொன்னால் அந்த ஜெருசலேம் என்ன அப்படி என்று சொல்லி ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை நண்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நாங்கள் படித்துக்கொள்கிறோம். ஜெருசலேம் நகர் என்பது பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவதாக இதை யார் இதை தலைநகராக ஆக்கினார் அப்படின்னு சொன்னால் தாவீது அரசர். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்து அவங்க வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வரும் பொழுது ஏற்கனவே அங்கே ஏராளமான மக்கள், பல மக்கள் அங்கே ஏற்கனவே இருக்கிறாங்க. இது வாக்களிக்கப்பட்ட நாடு அப்படி என்று சொல்லி அந்த நாட்டில் அவர்கள் குடியேறிய பிறகு எங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு அரசர் தேவைப்படுகிறார், சவுல் மன்னன். இந்த சவுல் மன்னன் தன்னுடைய தொடக்க காலத்தில் நல்ல மாதிரியாக தன்னுடைய பணியை ஆற்றினாலும் ஒரு கட்டத்தில் அவன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறான். அதற்கு பிறகு ஆண்டவராகிய கடவுள் தாவீதை தேர்ந்தெடுத்து தாவீது மன்னனை இந்த மாதிரியாக இந்த இஸ்ரேல் மக்களுக்கு அரசராக அவர் தெரிந்தெடுக்கிறார். இந்த தாவீது மன்னன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இவர்தான் இந்த சிதறுண்டிருந்த இந்த இஸ்ரேல் மக்களை, இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த பலஸ்தீனா நாட்டில் பழைய பலஸ்தீனா நாட்டில் ஒரு நீளமான ஒரு நாடு இந்த நாடு. இந்த நாட்டில் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு கோத்திரங்கள், யாக்கோப்பின் பிள்ளைகள் 12 பேருடைய வழியில் வரக்கூடியவர்கள் கோத்திரங்கள் அப்படின்வாங்க. அவர்களுக்கு ஒவ்வொரு இடங்களை கொடுத்து இந்த நாட்டை ஒரு வரையறைக்கு கொண்டு வருகிறார் தாவீது. இந்த தாவீது என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அதுவரையும் ஹெப்ரோன் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல சவுல் அரசாண்டு கொண்டிருந்தார். ஹெப்ரோன் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல இருந்து அரசாண்டு கொண்டிருந்த அந்த இடத்துல இருந்து தலைநகரை மாற்றுகிறார் ஜெருசலேம் என்கின்ற அந்த பட்டணத்தில். இந்த ஜெருசலேம் என்ற பட்டணத்தை அவர் தெரிவு செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணம், இது ஒரு மலையின் மீது இருக்கிற ஒரு நகர், சுற்றி வரை பாதுகாப்பான ஒரு நகர். தாவீது என்ன செய்கிறார், இதை மதில்களால் கட்டி, இன்றைக்கும் அப்படிதான் மதில்களால் கட்டி இந்த ஜெருசலேமை ஒரு அழகான ஒரு நகராக அவர் அமைக்கிறார். அதைவிட பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது செய்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கடவுளுடைய பிரசன்னம். கடவுளுடைய பிரசன்னம் அதுவரை எங்கே இருந்தது? கடவுளுடைய பிரசன்னம் இந்த உடன்படிக்கை பேழையில கடவுளுடைய பிரசன்னம் இஸ்ரேல் மக்களோடு
வந்து கொண்டிருந்த இந்த கடவுளுடைய பிரசன்னத்தை ஜெருசலேமுக்கு கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்பது சகோதர சகோதரிகளே, ஹிஸ்ட்ரி வகுப்புண்டா எல்லாம் டக்குன்னு தூங்கிடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் சில பேர் யோசிக்கிறீங்க, என்னடா ஃபாதர் சொல்கிறாரு அப்படின்னு. தூங்கிடாதீங்க, நான் விஷயத்துக்கு வர்றேன் சரியா? ஜெருசலேம் என்ன ஆகுது ஃபாதர், நமக்கு என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க. ஜெருசலேம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இஸ்ரேல் மக்களை பொறுத்த மட்டும், எங்களை பொறுத்த மட்டும் புதிய ஜெருசலேம் என்று சொல்கிற விஷயம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய உடனிருப்பு, த பிரசன்ஸ் ஆஃப் த லிவிங் காட், ஆண்டவருடைய பேழை வந்து கடவுள் இந்த இஸ்ரேல் மக்களோடு பல வேளைகளில் பயணம் வந்திருக்கிறார். எங்களுக்கு தெரியும், இரவில் வந்து வெளிச்ச தூணாக, நெருப்பு தூணாக, பகலில் மேக தூணாக இந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவர்களுக்கு வேண்டிய பலவற்றை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த பேழையம், இந்த உடன்படிக்கை பேழையத்தை வந்து ஜெருசலேம் நகரில் கொண்டு வருகிறார். ஜெருசலேமில் வந்து ஒரு ஆலயத்தை கட்டணும் என்று சொல்லி தாவீது விரும்புகிறார். ஆனால் தாவீது பாவம் செய்திருந்ததால, அவருடைய கைகளில் அதிகமான இரத்தக்கரை இருந்ததால கடவுள் அதற்கு அனுமதி கொடுக்க. அவை அவருடைய மகன் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேலை பொறுத்தமட்டில் இந்த ஜெருசலேம் என்பது ஏன் முக்கியமானது என்று சொன்னால், கடவுளுடைய பிரசன்னம் இன்றைக்கு கூட யூதர்கள் வழிபடும் பொழுது ஜெருசலேமை நோக்கி தான் அவங்க வழிபடுவாங்க. நிறைய யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. ஆனால் இன்னும் இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் ஜூஸ் வந்து இன்னும் ஜெருசலேமினுடைய திசையை நோக்கி தான் அவங்க வழிபடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ ஆலயம் இல்லை. இந்த சாலமோன் கட்டிய ஆலயம் வந்து 500 வருடங்களுக்கு பிறகு, 580 வருடங்களுக்கு பிறகு பபிலோனிய அடிமைத்தனத்தின் வேளையில் அந்த ஆலயம் முழுவதுமாக இடிக்கப்படுது. அதுக்கு பிறகு 70 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் வந்து 2வது ஆலயத்தை கட்டுறாங்க. அது ரோமையருடைய ஆட்சி, ஜேசு சென்ற அந்த ஆலயம் கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டுகளில் அது இடிக்கப்படுது. இன்னும் 3வது ஆலயம் இல்லை யூதர்களுக்கு. ஆனால் இந்த புதிய ஜெருசலேம் அப்படி என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கிற இந்த வேளையில், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் மக்களுடைய இதயம் அது. இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் யாரையாவது பார்த்து நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த ஜெருசலேம் அப்படி என்னும் பொழுது அவர்களுடைய மனதில் வந்து அவ்வளவு மகிழ்ச்சி தோன்றும். தாவீது எப்படியாக அவர்களை ஆண்ட ஒரு செழிப்பான ஒரு காலம், அமைதியான ஒரு காலம். பிரதால கிறிஸ்துவுக்கு முன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் தாவீது ஆண்ட அந்த காலம் வந்து அற்புதமான பொற்காலம் என்று சொல்லி அவங்களோட வரலாற்றில் அவங்க நினைச்சு கொள்றாங்க. ஆகவே அந்த மாதிரியான ஒரு காலம் ஜெருசலேம் நகர் அவர்களுடைய இதயமாக இருந்தது. அது இதயமாக இருந்தது காரணம் என்னன்னு சொன்னால், கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய உடன் இருப்பு அங்கே இருந்துச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உடன் இருப்பு அவர்களோடு இருந்த அந்த வேளையில் இந்த ஜெருசலேம் ஆலயத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இந்த ஆலயம் என்று சொல்லி என்ன நடந்தது? இப்போ நம்ம கிறிஸ்தவர்களுக்கு பல ஆலயங்கள் இருக்கு இல்லையா? ஆனால் யூதர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு ஒரே ஒரு ஆலயம் தான். ஆலயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், பலிகள் ஒப்பு கொடுக்கப்படும். இதை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, அவர்களுக்கு செபக்கூடங்கள் இருக்கு. சினகோக்ஸ் என்று சொல்றது இன்றைக்கும் பல இடங்கள்ல சினகோக்ஸ் என்று சொல்ற இந்த செபக்கூடங்கள் இருக்கு. இந்த செபக்கூடங்களில் வந்து அவர்கள் வந்து தோரா என்று சொல்லுகிற இந்த 5 புத்தகங்கள், இறைவாக்குகள் இதில் வாசித்து மெசியாவுடைய வருகைக்காக அவங்கள் மன்றாடி போவாங்க. ஆனால் ஆலயத்தில் மட்டும்தான், இந்த உடன்படிக்கையின் பேழை இருந்த அந்த ஆலயத்தில் மட்டும்தான் இந்த இஸ்ரேல் மக்களாக பலி கொடுக்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுடைய இதயங்களை வந்து அப்படியே அமர்ந்து போக விடாதீங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் எக்ஸாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஆலயத்தில் நடந்த பலிகள் என்ன? இந்த ஆலயத்தில் வந்து ஏறத்தாழ ஒரு 5 விதமான பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு. சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொல்லி குருக்கள் ஒப்பு கொடுப்பாங்க. இந்த பலி என்னத்துக்குன்னு சொன்னால், இறைவனோடு ஒரு புதிய தொடர்பை உருவாக்க, யாராவது பாவத்தில் இருக்கிறவங்க மறுபடியும் வந்து தன்னை வந்து இறைவனோடு தொடர்பை உருவாக்கணும்னா இந்த சர்வாங்க தகன பலியை ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு மிருகம், ஆடு அல்லது மாடு, புறா இவற்றை கொண்டு வந்து முழுவதுமாக அந்த பலிப்பீடத்தில் வைத்து அது எரிக்கப்பட்டு
மீதம் எதுவும் இல்லாதவாறு அது எரிக்கப்பட்டு புகையாக இறைவனுக்கு அவங்க ஒப்பு கொடுப்பாங்க. இது ஒரு விதமான பலி. இன்னொரு பலி இருக்கு, தானிய பலி. முதல் அறுவடை பெருநாள் அன்று நன்றியாக இந்த தானியங்களை வந்து பலியாக ஒப்பு கொடுப்பாங்க. இன்னொரு பலி இருந்தது, சமாதான பலி. இறைவனோடு உள்ள அந்த சமாதானத்தை ஏற்படுத்த அதுவும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த மிருகத்தை வந்து மறுபடியும் வெட்டி பாருங்க. இந்த ஆலயத்தில் நடந்த சாப்பிங் எவ்வளவுன்னு சொல்லி, மிருகங்களுடைய ரத்தம் எவ்வளவு சிந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அளவில் இது உண்மை. வந்து ஜெருசலேம் ஆலயத்தில் இருந்து வடிந்து போகிற அப்படி டனல் கட்டியிருப்பாங்க. என்னென்னு சொன்னால் மறுபடியும் 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 பல பலிகள் செலுத்த வேண்டி இருந்துச்சு, செலுத்தி கொண்டே இருந்தாங்க. கடவுளோடு மறுபடியும் தம்ம உடன்படிக்கையை நாங்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக மாறணும்னு சொன்னால் பலி ஒப்பு கொடுத்தே ஆகணும். ஆடுகள் மாடுகளை கொண்டு வந்து பீடத்தில் வைத்து ஒப்பு கொடுப்பாங்க. வெட்டினா அந்த ரத்தம் வந்து அந்த கல்லில் சிந்தி ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி அப்படி கட்டியிருப்பாங்க. அந்த வாய்க்கால் அப்படியே கடந்து அந்த எருசலேம் ஆலயத்து பக்கத்தில் இருக்கிற கெதிரோன் அருவியை கடந்து செல்லும். பிரியமான சகோதரர்களே, யோவான் நற்செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு ஜெருசலேமுக்குள்ள வரும் பொழுது கெதிரோன் அருவியை கடந்து வந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த கெதிரோன் அருவி அப்படின்னு சொன்னால் ஒரு வகையில் இந்த இரத்த ஆறு, மனிதனுடைய இரத்த ஆறு இன்றைக்கு ஓடுது, ஆனால் ஆடு மாடுகளுடைய இரத்த ஆறு பலி கொடுத்து பலி கொடுத்து பலி கொடுத்து ஓடிக்கொண்டிருந்த அந்த இரத்த ஆறு, அந்த ஆறோட இருந்த தண்ணீர் அப்படியே கலந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நதியை கடந்து ஆண்டவர் ஜெருசலேமுக்குள்ள வாரார். இறுதியாக ஒரே ஒரு தடவை பலி ஒப்பு கொடுக்க. பிரியமான சகோதர சகோதரி, இந்த பலிகளை நான் சொல்லிட்டு போறேன் பாருங்க. அடுத்த ஒரு பலி இருக்கு, பாவ பரிகார பலி. பாவ பரிகார பலி அப்படின்னு சொன்னா பாவங்களை சுத்தம் செய்ய இந்த மாதிரியாக மறுபடியும் ஆடு அல்லது மாடு இவற்றை வெட்டி இந்த இந்த இரத்தம் வந்து பலிப்பீடத்தில் இருக்கிற அந்த கொம்புகளின் மீது அல்லது உடன்படிக்கை பேழையின் மீது தெளிக்கணும். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படாது. அவர்கள் அறியாமல் செய்த பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படும். இதில் இருக்கிற கண்டிஷனை பாருங்க. இது பழைய ஏற்பாட்டில் ஃபாதர் நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்கிறாருன்னு யோசிக்கிறீங்களோ தெரியல. இல்லை, இது பழைய ஏற்பாட்டில் இருந்த இந்த பழைய ஜெருசலேம் பழைய பலிமுறையில் இருந்த குறைபாடுகளை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். எத்தனை பலிகள் கொடுத்தாலும், எத்தனை ஆடு மாடுகளை வந்து அவங்க வந்து எவ்வளவுதான் அவங்க வெட்டி வெட்டி பலிகள் ஒப்பு கொடுத்தாலும் இறைவனோடு பூரணமான அந்த உறவை ஏற்படுத்த முடியலை. குற்ற பரிகார பலி அப்படின்னு சொல்லி 5வது பலி. இந்த குற்ற பரிகார பலியும் பாவத்தால் ஏற்பட்ட சேதங்கள் எதுவும் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு இழப்பீடு கொடுப்பதற்காக அவங்க ஒப்பு கொடுத்த பலி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்தனை பலிகள் ஒப்பு கொடுத்தாலும் இறைவனோடு பூரணமான அந்த உடன்படிக்கையை, பூரணமான அந்த தொடர்பை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில மனிதர்கள் இருந்த நிலை, அந்த நிலையை எப்படியாக நாங்கள் இறைவனோடு ஒன்றிக்க முடியும் என்ற அந்த ஏக்கம். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு எங்களுக்கு கிடைக்கணும் என்று சொல்லி நாங்கள் அதே பாடலை நாங்கள் ஒரு பாடுவோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, இணை
தண்ணீர் ஊற்றே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே. தூய ஆவியானவர் இந்த வேளையிலே பொழியப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய தூய ஆவியை பொழியும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற இந்த வேளையில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நிரப்பும் ஆண்டவரே, மறுபடியும் நிரப்பும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் நாங்கள் மன்றாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய நிலங்கள் பண்பட்ட நிலங்களாக ஆக்கியறலும், பண்பட்ட நிலங்களாக ஆக்கியறலும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே விளட்டும் ஆண்டவரே, விளட்டும் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உட்காருங்க, அமருங்கள், அமர்ந்து கொள்ளுங்க. பிரியமான சகோதரர்களே, இந்த பழைய ஏற்பாட்டில் நாங்கள் ஆண்டவர் இயேசு வரும் வரைக்கும் ஏராளமான பலிகள், லட்சக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ பலிகள் ஒப்பு கொடுத்தாலும் இந்த பலிகள் பூரணமான பலிகள் அல்ல. எபிரியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், எத்தனை பலிகள் ஒப்பு கொடுத்தாலும் அந்த பலிகள் ஒன்று தற்காலிகமான பலி. காளைகள், வெள்ளாட்டு கடாக்கள், இதன் ரத்தம் பாவங்களை போக்க வல்லதன்று என்று சொல்லி எபிரேயர் 10:4 நாங்கள் பார்க்கிறோம். எபிரேயர் 10:4, காளைகள், வெள்ளாட்டு கடாக்கள் ரத்தம் பாவங்களை போக்க வல்லதன்று. அது மட்டுமல்ல, இந்த பலிகள் எவ்வளவுதான் ஒப்பு கொடுத்தாலும் அதை ஒப்பு கொடுக்கிற குருக்களுடைய பலவீனமான நிலை நாங்கள் பார்க்கணும். யார் பலியை ஒப்பு கொடுக்கிறார்? அந்த குரு யார்? எத்தனை பலிகள் ஒப்பு கொடுத்தாலும் சடங்கு ரீதியாக இந்த இரத்தம் ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சில பேருக்கு ஒரு சில கேள்விகள் மனசில் இருக்கலாம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்ற கேள்வி. அவர் ஏன் வந்தார், ஏன் வர வேண்டும் அப்படி என்று சொல்கிற ஒரு கேள்வி. அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு இருக்கிற முக்கியமான ஒரு காரணம், அவர் கடவுள் யார் என்று சொல்லி, கடவுளுடைய உண்மையான தன்மை என்ன என்று சொல்லி, கடவுளுடைய உண்மையான சுபாவம் என்ன, கடவுளுடைய பெயர் என்ன என்று சொல்லி வெளிப்படுத்த அவர் வந்தார். இயேசு ஆண்டவர் வருவதற்கு முன்னர் கடவுளுக்கு நிறைய பெயர்கள் இருந்தது. மோயிசன் ஒரு கட்டத்தில் அந்த நெருப்பு எரிகிற அந்த முட்செடி நடுவே அவர் கேட்பார், உம்முடைய பெயர் என்ன அப்படி என்று சொல்லி. அந்த வேளையில் ஆண்டவராகிய கடவுள் சொல்வார், இருப்பவர் நாமே அப்படி என்று சொல்லி. ஐ ஆம் ஹூ ஐ ஆம், யாவே அப்படி என்று சொல்லி. இருப்பவர் நாமே அப்படின்னும் போது நிறைய பேருக்கு அது புரியாது. நமக்கு என்னென்னு, இருப்பவர் நாமே, ஐ ஆம் ஹூ ஐ ஆம், யூ ஆர் ஹூ யூ ஆர், இது என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ரொம்ப அப்ஸ்ட்ராக்டான ஒரு விஷயம். அன்பாந்தவர்களே, அது மட்டுமல்ல, யூதர்கள், இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய பெயரை அவங்க சொல்ல மாட்டாங்க. அது மோயிசன் கொடுத்த கட்டளையில் இருக்கு. ஆகவே கடவுள் ரொம்ப தூரத்தில் தள்ளி இருக்கிற ஒரு எஜமானாக, மனிதர்கள் எல்லாருமே அந்த எஜமானுக்கு அடங்கி இருக்கிற அடிமைகளாக இருக்கிற ஒரு உறவு தான் அங்கே இருந்துச்சு. எந்த நேரமும் மனிதர்கள் கடவுளை எப்படி நாங்கள் ப்ளீஸ் பண்ணலாம், எப்படி அவர் கோபமாக இருக்கிற ஒரு கடவுள், கடவுள் அவ்வளவு கோபமாக தள்ளி இருக்கிற அந்த கடவுளோடு நாங்கள் அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு, ஏதாவது அவருடைய ஆசீர்வாதம் பெறணும் மட்டும் சொன்னால் பலிகள் ஒப்பு கொடுக்கணும். நம்மளால் முடியாது, நெருங்கி வர முடியாது அப்படிங்கிற எண்ணக்கரு தான் அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு நிறைய மதங்களும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடவுள் ரொம்ப தொலைவில் இருக்கிற கடவுள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு
எங்களுக்கு காட்டிய அந்த கடவுள் அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய உண்மையான தன்மை அப்படி என்னன்னு சொன்னால், அவர் வெளிக்காட்டி இருக்கிறார். எப்படி? கடவுள் யார் என்று சொல்லி, கடவுள் உங்களுடைய அன்பு தந்தை அப்படி என்று சொல்லி. நற்செய்தி முழுவதும் நாங்கள் பார்க்கிறோம், எந்த வேளையிலையும் இயேசு கடவுளை எஜமான் என்று சொல்லி அல்லது அதிகாரம் உள்ள அப்படியான வார்த்தைகள் எதுவுமே பயன்படுத்தவில்லை. மாறாக செல்ல தந்தை, அப்பா அப்படி என்று சொல்ற வார்த்தை. அப்பா அப்படின்னு சொல்லுகிற அந்த இப்ரிய வார்த்தையின் அர்த்தம் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு குழந்தை பிள்ளை அவங்களோட அப்பாவை செல்லமா கூப்பிடுற அர்த்தம். டேடி அப்படின்னு சொல்லலாம், அல்லது அப்பா அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தையெல்லாம் எல்லா மொழிகள்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்பா தந்தா என்று சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு ரொம்ப அன்பாக இருக்கிற ஒரு தந்தை, அவங்க பிள்ளைகள் அந்த உறவை யோசிச்சு பாருங்க. ஓடி மடியில் தவழ்ந்து இறுக்கி கட்டி பிடிக்கிற போது அப்பாண்டு சொல்லுகிற அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இயேசு வெளிக்காட்டுகிறார். அது மட்டுமல்ல, கடவுளுடைய நிலை எப்படி என்று சொல்லி இந்த பரம திருத்துவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால், இந்த உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்னரே இருந்தவர் கடவுள். எப்படியாக இருந்தார் என்று சொன்னால், தந்தை மகன் தூய ஆவி என்று சொல்லி அவர் இருந்தார். ஆண்டவர் இயேசுதான் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் கடவுள் எப்படியாக தந்தையாக இருக்கிறார். அந்த தந்தை ஒரு கொடூரமான கோபத்தில் இருக்கிற தந்தை அல்ல, மாறாக எங்கள் மீது மிகவும் அன்புள்ளவர். யோவான் நற்செய்தி 3:15 நாங்கள் பார்க்கிறோம், God so loved the world. பாருங்க, கடவுள் இந்த உலகின் மீது அதிகமாக அன்பு கொண்டார். உலகம் என்னவாது ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அதை விட்டுருக்கலாம். உலகத்தை படைத்தேன், பாவம் செஞ்சாங்க இந்த மனிதர்கள், அப்படியே என்னவாவது ஆகட்டும் என்று சொல்லி விட்டுருக்கலாம். உலகத்தினுடைய இந்த அத்திவாரங்கள் நிறுவப்படுவதற்கு முன்னர் இருந்த கடவுள் தொடக்கம் இல்லாதவர், முடிவில்லாதவர். கடவுளுக்கு தொடக்கம் முடிவு இருந்தால் அது கடவுளாக இருக்க முடியாது. இந்த மாதிரியாக இருந்த இந்த கடவுள், இந்த தந்தை ஒரு தருணத்தில் மகன், அப்பா, தந்தை, தூய ஆவியானவர் ஒரு முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்றாங்க? இந்த மாதிரியாக என்ன பற்றி, நம்மளை பற்றி இவங்க இன்னும் அறியாமல் பலிகள் ஒப்பு கொடுக்குறாங்க, நம்மளை பற்றி ஏதோ எல்லாம் பேசுறாங்க. இந்த மனிதர்கள் இப்படியே அழிந்து போகிற நிலை, அன்றைக்கு நடந்த அந்த சூழ்ச்சி, அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த சூழ்ச்சியால பாவத்தில் விழுந்த இந்த மனிதர்களை நான் எப்படியாக மறுபடியும் அவர்களுக்கு வாழ்வை கொடுப்பேன், மறுபடியும் இவர்களை நான் எப்படியாக ஈடேற்றுவேன், உயர்த்துவேன். ஏனென்று சொன்னால், கடவுள் மனிதர்கள் எங்களோடு அன்பு உறவை கொண்டிருக்க விரும்புகிறார். அது எங்களோட ஆன்மாவில் எப்பயுமே எங்களுக்கு தெரியும். எங்களுடைய உள்ளத்தில் அடிக்கடி எங்களுக்கு தெரியும். எங்களுடைய உள்ளத்தில் ஒரு குரல் எங்களை அழைத்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. என்னென்னு சொன்னால், எங்களுடைய உள்ளம், எங்களுடைய ஆன்மா இந்த இறைவனிடமிருந்து வந்த அந்த ஆன்மா. கோடான கோடி மக்கள் பாருங்க, இந்த மாதிரியாக இந்த உலக வாழ்க்கையை முடிச்சு இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அப்படியே போய் 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 கீழேயே விழுந்து விழுந்து அழிகிறதை, தீயவன் வெற்றி கொண்டிருக்கிற, சாத்தான் வெற்றி கொண்டிருக்கிற நிலையில போய்கொண்டிருப்பதை பார்க்க முடியாது. அவை ஒரு தருணத்தில் ஆண்டவராகிய கடவுள், தந்தை மகன் தூய ஆவியானவர் யோசிச்சு பாருங்க, ஒரு கவுன்சிலில் யோசிச்சு பாருங்க, என்ன செய்வது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. கப்ரியேல் தூதரை அழைக்கிறாங்க. கப்ரியேல் தூதரை அழைக்கும் போது மற்ற தூதரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி. கப்ரியேல் தூதரை கூப்பிட்டு சொல்றாங்க, நீர் இப்பொழுது நாசரேத்தூருக்கு செல்லும், அங்கு ஒரு பெண் இருக்கிறாங்க, மரியாள் என்று சொல்லுகிற அந்த பெண்ணிடம் போய் நீர் சொல்லும், என்னுடைய மகன், இந்த மகன் அங்கு செல்ல இருக்கிறார். நான் யார் என்று சொல்லி விளங்கப்படுத்த, அன்பார்ந்தவர்களே, இதை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளுங்க, கொஞ்சம் முழிப்பா இருந்து. கடவுள் யார் என்று சொல்லி, கடவுளுடைய உண்மையான அந்த உறவு தன்மை என்னன்னு சொல்லி பலரால பல விளக்கங்களை கொடுக்க முடியும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருவரை நீங்கள் அனுபவித்திருக்கிறீங்க என்று சொன்னால், நீங்க அது கடவுள் தான் எங்களுக்கு சொல்ல முடியும் அவருடைய உண்மையான தன்மை என்னன்னு சொல்லி. இறைவன் வாக்கினர்களால் சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. மனிதர்களுக்கு வெளிக்காட்டணும் என்று சொன்னா, கடவுளே மனிதனாக அவர்
கடவுளுடைய அந்த உண்மையான தன்மை என்ன, தந்தையினுடைய தந்தை மகன் தூய ஆவியில் இருக்கிற அந்த அன்பு உறவு என்ன, அவர் மனிதர்களை படைத்திருக்கிற அந்த காரணம் என்ன, அவர் எதிர்பார்ப்பது என்ன என்று சொல்லி எங்களுக்கு வேறு யாராலையும் விளங்கப்படுத்த முடியாது. அதுதான் கடவுள் மகன் மனிதனாக வந்து வேதாகமம் முழுவதும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து மத்தேயு நற்செய்தி தொடக்கத்தில் இருந்து திருவெளிப்பாடு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு தருணங்கள்லையும் இந்த கடவுள் யார் என்று சொல்லி, எப்படியான உறவு கொள்ள விரும்புகின்ற ஒரு தந்தையாக கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அவர் தன்னை காட்டிக்கொள்கிறார், வெளிப்படுத்துகிறார். நீங்கள் எதிர்பார்க்கதை போல ரொம்ப கடுமையான கொடுமையான ஒருவர் அல்ல, மாறாக உங்களை தேடி வருகிற அன்புள்ள தந்தை அப்படி என்று சொல்லி அவர் பேசிய உவமைகள், கதைகள், ஏராளமான கதைகளூடா, அவர் செய்த காரியங்களூடாக தந்தையினுடைய உண்மையான உள்ளத்தில் என்ன இருக்கு அப்படி என்று சொல்லி அவர் காட்டுறார். பரிவு, இரக்கம், அவர் கம்பேஷனேட் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை கடவுளுடைய உண்மையான உருவம். அது இரக்கப்படுவது என்று சொன்னா கடவுளுடைய பெயரை வந்து பல ரூபங்களில் சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்தவை, பேசியவை, போதித்தவை எல்லாவற்றிலையும் அவர் காட்டுவது வந்து நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது அல்ல கடவுள். அது எப்படி சொல்ல முடியும்னு சொன்னால் கடவுளையே மனிதனாக வந்து சொல்லும் பொழுது தான் எங்களுக்கு தெரியுது இது கடவுளுடைய உண்மையான தன்மை அது என்று சொல்லி. வந்தவர்களை ஒரு வகையில் சொல்லும்போது நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு கொடுத்து வைத்தவங்க, கடவுளுடைய உண்மையான தன்மையை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். வந்தவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஏன் பலியாக ஒப்பு கொடுக்கிறார் அப்படி என்று சொன்னா, அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து எங்களுக்கு தெரியும், அவங்க இந்த பாஸ்கா பலி அப்படி என்று சொல்லி ஒரு விடுதலை பலியை வந்து அவங்க ஒப்பு கொடுப்பாங்க வருடத்துக்கு ஒருக்கா. அதே மாதிரியான ஒரு பாஸ்கா பலி ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வேளையில் அந்த பாஸ்கா பலி எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், எகிப்து நாட்டில் அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது மோயிசனுடைய தலைமையில் வந்து இந்த நிகழ்வு நடக்குது. என்ன நடக்குது? அடிமைகளாக இருந்த மக்களை, இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் அற்புதமான செயலில் விடுதலைக்கு கொண்டு வர்றார். அதுக்கு முதல்ல வந்து ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவராகிய கடவுள் மோயிசனை சொல்லுவார், இந்த இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் சொல்லணும், 1 வயது நிரம்பிய ஒரு ஆட்டை, அந்த ஆட்டை வந்து நீங்கள் பலியிட வேண்டும். இப்போ இந்த ஆட்டுக்குட்டியை யோசிச்சு பாருங்க, அவங்க பிள்ளைகளோடு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டியை யாரும் கொல்றதுக்கே மனசு வராது. அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு பிள்ளைகளோட பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கிற 1 வயது நிரம்பிய ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை நீங்கள் எடுத்து அதை கொல்லணும். சாதாரணமாக செய்கிற விஷயம் கிடையாது. கொடூரமான முறையில் அந்த ஆட்டை கொல்லணும். அதனுடைய இரத்தத்தை எடுத்து நீங்கள் உங்களுடைய வீட்டு கதவு நிலையில் நீங்கள் பூசணும். இந்த இரவு வேளையில் ஆண்டவருடைய தூதர் வெட்டுகிற வாளோடு செல்லும் பொழுது யாருடைய வீட்டின் கதவுகள் இந்த இரத்தம் பூசப்பட்டிருக்கோ அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். ஆடு மாடுகள் மட்டுமல்ல, எகிப்தில் இருக்கக்கூடிய தலைமகன், எகிப்தினுடைய அரசர் பார்வோன் மன்னனுடைய மூத்த மகனில் இருந்து எல்லா ஆண் பிள்ளைகள் அனைவரும் கொல்லப்படுவார்கள். இந்த மாதிரியான அந்த அனுபவத்தில் தான் இஸ்ரேல் மக்கள் வந்து விடுதலை அடைகிறாங்க. இந்த பலியை வந்து, இது இன்னொரு பலியை வந்து இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒப்பு கொடுப்பாங்க, இந்த பாஸ்கா பலியை. இந்த பாஸ்கா பலியை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு ஜெருசலேமுக்குள்ள நுழைந்து அவர் இறுதியாக அவரே தன்னை பலியாக்குறார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு 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 உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. இந்த மிசிசிப்பி நகரில், அமெரிக்காவில் இருக்கிற இந்த மிசிசிப்பி நகரில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கு, ஒரு பாலம். அந்த பாலத்தில் வந்து ஒரு புதுமையான ஒரு பாலம். இந்த பாலம் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து இந்த கப்பல் போகிற நேரத்தில் வந்து இந்த பாலம் வந்து அப்படியே திறந்து கொள்ளும். இன்றைக்கும் அப்படி தான் இருக்கு. அப்புறம் வந்து ட்ரெயின் போகிற நேரத்தில் இந்த பாலம் மூடிக்கொள்ளும். எப்படி இந்த பாலத்தை வந்து இயக்குவாங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய பெரிய ராட்டின சக்கரங்களால் இயக்குவாங்க. இப்போ அதில் வந்து ஒருவர் வந்து அலெக்சாந்திரோன்னு சொல்கிறவர் வந்து சாதாரணமாக அங்கே அவர் வேலை செய்துட்டு இருந்தார். இப்போ ஒரு நாள் இவருக்கு ஒரு 7 வயசு மகன்
7 வயசு மகனோட வந்து இவர் தன் வேலையை ஆரம்பித்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலையில் அந்த நாளை ஆரம்பித்து அவங்க வேலை நடந்துட்டு இருக்கு. அவரை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த மகன் விளையாடி அவன் பாட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். திடீரென்று சொல்லி சிக்னல் வருது இவருக்கு. என்ன சிக்னல் வருது? ட்ரெயின் வரப்போகுது அப்படின்ற சிக்னல். இப்போ பாலம் வந்து இப்படி திறந்து இருக்கிற இந்த பாலத்தை வந்து இப்போ இவர் மூடணும். மூடாடிக்கு எல்லா ட்ரெயினும் வந்து கடலுக்குள்ள விழுந்துடும். அப்போ அவர் பட்டனை அமர்த்துறதுக்கு முன்னாடி அவர் தேடி பார்க்குறாரு, மகன் எங்கே அப்படின்னு சொல்லி. இதை சரியாக புரிந்து கொள்ளுங்க. மகன் எங்கே அப்படின்னு சொல்லி அவர் தேடி பார்க்கும்போது அவர் பயந்த மாதிரியே இந்த மகன் விளையாடி அவன் அந்த பெரிய அந்த ராட்டின சக்கரத்துக்குள்ள அவன் போய் அதுக்குள்ள விளையாடி கொண்டிருக்கிறான். இவர் இந்த கண்ணாடி கூட்டுக்குள்ள இருந்து இவர் கத்துறாரு வெளியில் வர சொல்லி. ஏன்னா ட்ரெயினிங்க வந்துட்டு இருக்கு, நூற்றுக்கணக்கானவங்க இந்த ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஓடி போய் மகனை காப்பாற்ற முடியாது, அங்கே யாரும் இல்லை. இவர் கடல் சத்தம் கத்தி கூப்பிட்றார் மகனை வெளியில் வர சொல்லி. ஆனால் மகனே கேட்குது இல்லை. இவர் ஒரு முடிவு பண்ண வேண்டியிருக்கு. என்ன முடிவு? இந்த பட்டனை அமர்த்துவதா இல்லையான்னு சொல்லி. இப்போ பட்டனை அமர்த்தாமல் விட்டா என்னாகும்? இந்த ட்ரெயினில் வர்றவங்க எல்லாரும் அப்படி அந்த கடலில் போய் விழ போகிறாங்க. இது ஒரு அப்பாவோட நிலையில இருந்து யோசிச்சு பாருங்க. இந்த அலெக்சாந்திரோ கண்ணை மூடி இந்த பட்டனை அமர்த்துறாரு. பட்டனை அமர்த்திட்டு பார்க்குறாரு, இந்த பெரிய ராட்டின சக்கரம் அப்படியே சுத்துது. மெதுவாக சுற்றும் போது அதுக்குள்ள வந்து இந்த மகன் வந்து அப்படியே க்ரஷ் ஆகிறான். இது உண்மையாக நடந்த சம்பவம். இந்த மகன் வந்து அப்படியே கசக்கி பிழியப்படுறான். பிழியப்பட்டு அப்படியே அது ரொட்டேட் ஆகுது. இந்த ஹைட்ரோலிக் பவரில் அப்படியே ரொட்டேட் ஆகுது. ரோடு ஒன்றாகுது. ட்ரெயின் போகுது. இந்த ட்ரெயினில் போகிறவங்களை இவர் பார்க்குறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு சில பேர் இங்கேயும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல, தூங்க விடும், பிரச்சனை இல்லை. தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பாட்டு கேட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் பேப்பர் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய உலகத்தில் அவங்க அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே தெரியாது இந்த தந்தை செய்த அந்த தியாகத்தினுடைய விலை. நான் நினைப்பதுண்டு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அவர் வந்து அன்றைக்கு வந்து அப்படியா க்ரஷ் ஆகும்போது, இந்த ஆட்டுக்குட்டியை வந்து அப்படியே கொண்டு அந்த பலியாக ஒப்பு கொடுத்த வேளையில் எப்படியாக இந்த மகன் வந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் பலியாகின பொழுது, இவர் எந்த குற்றமும் செய்யாத ஆண்டவர் இயேசு என்பவர் கடவுளுடைய மகன் அந்த வேளையில வந்து அவர் பலியான பொழுது தந்தையினுடைய உள்ளம், நான் நினைக்கிறேன் இந்த அப்பாண்ட உள்ளத்தை போலதான். ஆனா இருக்கிற ஒரு சில வேளைகளில் வந்து இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இன்னும் நாங்கள் வந்து இந்த ஆண்டவருடைய இந்த அற்புதமான இந்த தியாகத்தை, அதனால அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறாமல் இன்னும் நாங்கள் தோற்று போனவர்களாக, இன்னும் ஆண்டவரை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளாமல், கடவுளோடு எங்களுக்கு அந்த உறவை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல், இன்னும் நாங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யூதர்களைப் போல, இஸ்ரேலை போல நாங்கள் இன்னும் தூரத்திலேயே விலகி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னும் தீயவனுக்கு நாங்கள் இன்னும் அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அப்பா பார்த்த பொழுது அத்தனை பேரும் அப்படியே அவங்க ட்ரெயினில் போயிட்டு இருந்த மாதிரி தான். இந்த அற்புதமான நாளில் ஆண்டவர் எங்களை அழைத்து தன்னுடைய வார்த்தையை எங்களுக்கு தருகிறார். இந்த புதிய ஜெருசலேம் அப்படி என்று சொன்னால் என்ன அப்படி என்று சொல்லி, அந்த புதிய ஜெருசலேமில் இருக்கிற விடயம் என்ன அப்படி என்று சொல்லி எங்களை சிந்திக்கிற இந்த வேளையில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ஒரே ஒரு பலியை அவர் ஒப்பு கொடுத்தார். கடவுளோடு ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னால் அது கடவுளுடைய மகனால் மட்டும்தான் அந்த பலியை ஒப்பு கொடுக்க முடியும். அதற்கான விலையை அவர் ஒப்பு கொடுக்க முடியும். ஏன் ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் வந்து, என்னுடைய உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. நாங்க எல்லாம் கொடுத்தோம்னா கொடுத்ததுதான் மனிதர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மட்டும், அவர் தொடக்கத்தில் இருந்தவர், நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாமல் இருக்கிற அந்த ஆண்டவரால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். அப்படியாக அவர் பலியை கொடுத்தால்தான் நாங்க மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, அந்த உறவுக்குள்ள வர முடியும். பாந்தவர்களை, நாங்கள் இன்றைக்கு தியானிக்கிற விஷயம், இந்த பகுதி ஒரு ஆழமான ஒரு விஷயம். எங்களுடைய இறையல்ல வந்து
எங்களுடைய திருச்சபை, எங்களுடைய கிறிஸ்தவ அனுபவத்தை தாங்கி இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் இது. ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த பலி, அந்த பலி இடுபவர் ஆண்டவர் இயேசு. அந்த பலி பொருளாக செம்மறியாக சிதைக்கப்பட்டது ஆண்டவர் இயேசு. பலி இடுபவரே. எபிரேயர்களின் திருமணத்தில் நாங்கள் பார்க்கிறோம், வந்து பலி இடுகின்றவர் தலைமை குருவாக ஆண்டவர் இயேசுவே தன்னை பலியாக்கி எங்களுக்கு மீட்பை பெற்று தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதர சகோதரி அப்படின்னு சொன்னா, ஃபாதர் பூசையில் நீங்க என்ன ஃபாதர் பலி ஒப்பு கொடுக்குறீங்க? அந்த பலி என்ன ஃபாதர்? அன்றைக்கு நடந்த அந்த பலியை வந்து நாங்கள் மறுபடியும் நினைவு கூர்ந்து நாங்கள் இரத்தம் சிந்தாமல் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைக்கு திருப்பலி வேளையில் அந்த பலியை தான் நாங்கள் மறுபடியும் ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். அந்த வேளையில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்து இறைவனோடு நாங்கள் ஒன்றாக இணைகிறோம் பூரணமான நிலையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னொரு 10 நிமிஷத்தில் டீ பிரேக் இருக்குது. அப்படியா கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க. இப்போ இந்த பகுதியை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் முன்னுக்கு எடுத்து பார்ப்போம். இந்த புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் புதிய ஜெருசலேம் வந்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் அப்படி என்று சொல்லி யோவான் காண்கிற அந்த காட்சி, சீடராக ஆண்டவர் இயேசுவோடு இருந்த யோவான் காண்கிற அந்த காட்சி, அந்த காட்சியினுடைய எதையெல்லாம் காண்றார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கொஞ்சம் வாசிச்சா தான் எங்களுக்கு புரியும். அது 3வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அப்பொழுது விண்ணகத்திலிருந்து ஒரு பேரொளி. பைபிள் உள்ளவங்க எடுத்துக்கொள்ளுங்க, திருவெளிப்பாடு அதே வசனத்தில் 3வது வசனம் யாராவது வாசிங்கம்மா. பாருங்க, இதோ கடவுளுடைய உறைவிடம் எங்க இருக்கு? மனிதர் நடுவே உள்ளது. எத்தனை பேர் கனெக்ட் ஆகுது? இம்மானுவேல் அப்படி என்ற வார்த்தை மத்தேயு நற்செய்தியில் சொல்லப்படுது. கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு பெயர் எப்படி? இம்மானுவேல். இம்மானுவேல் அப்படி என்று சொன்னால் கடவுள் நம்மோடு என்று பொருள்படும். தொடர்ந்து வாசிங்க. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் தேடி அங்கே இங்கு ஓட வேண்டியதில்லை. அவர் எங்கே இருப்பார்? உங்கள் உள்ளத்துக்குள்ளே குடியிருப்பார். ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் எங்களுக்காக வந்து அவர் சமரசம் தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன தெளிவாக நான் முதலே சொல்கிறேன். ஆண்டவர் இயேசு அந்த பலியை ஒப்பு கொடுத்து அந்த பிணைப்பை அவர் ஏற்படுத்தி விட்டார் என்று சொன்னால், இப்போ ஒவ்வொரு நாளும் போய் 1008 பலி ஒப்பு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. என்னென்னு சொன்னால், கடவுளே மனிதனாக வந்து கடவுளுடைய மகன் அந்த பலியை ஒப்பு கொடுத்து அந்த விலையை அவர் கொடுத்துட்டார். என்பவர்கள் தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருந்து அவர்களின் கடவுளாயும் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாங்கள் நெஞ்சிலே கையை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய மக்களாக இருப்பதற்கு பாக்கியம் பெற்றிருக்கிற நாங்கள் உம்மை போற்றி போலுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய உறைவிடம் எங்கள் மத்தியிலே உள்ளது. கடவுளுடைய உறைவிடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் நம் மத்தியிலே உள்ளது. கடவுளுடைய உறைவிடத்தை தேடி நாங்கள் அங்கே இங்கு ஓட வேண்டியதில்லை. அவர் நம் மத்தியிலே உள்ளது. அவர் நம் மத்தியிலே குடிகொள்ள விரும்பினார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த அந்த தருணம் இன்னொரு மாசத்துல நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். கடவுள் மனிதனாக வந்த அந்த நிகழ்வு நம்மோடு இருக்கிறார். இறைவன் நம்மோடு இருக்கிறார். அவர்கள் அவருக்குரிய மக்களாக இருப்பார்கள். நாங்கள் அவருக்கு மக்களாக இருப்போம். கடவுள் தாமே அவர்களோடு இருந்து அவர்களின் கடவுளாகவும் இருப்பார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் உன் கடவுள், நீ என் மக்கள் என்ற இந்த வார்த்தை, நான் உன் கடவுளாகிய ஆண்டவராக இருக்கிறேன், இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேளையில் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறார். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களை நிரப்புகிற நேரம் இது. பிரியமான சகோதரர்களை நான் உணர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையாக அவர் கடவுளாக இருக்கிறார்.
அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறார். Personally he knows you. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கிற விடயங்கள் என்னவென்று சொல்லி இன்றைக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வரும் பொழுது, இந்த தியான இல்லத்துக்கு வந்து இந்த ஒரு நாள் அவரோடு செலவிட வர வேண்டிய இந்த நேரத்தில் எத்தனை பேர் உடைந்த உள்ளங்களோடு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி, பாரமான சிலுவைகளை சுமந்து சுமந்து களைத்து போயிருக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் அறிவார். அவர் உங்கள் கடவுளாக இருக்கிறார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னா, ஒரு நல்ல அப்பா அல்லது நல்ல அம்மாவுக்கு குழந்தையின் முகத்தை பார்த்தாலே தெரியும் அந்த பிள்ளையின் உள்ளத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. உங்கள் வாழ்வின் முடிச்சுக்கள், உங்கள் வாழ்வின் பாரங்கள் என்னவென்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். எங்களுக்காக யாரும் இல்லையே அப்படி என்று சொல்லி ஏக்கத்தோடும் பெரும் அங்கலாய்ப்போடும் நாங்கள் வாழ வேண்டிய தேவை இல்லை. எங்களுக்காக அவர் இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். இந்த 4வது வரி வாசிங்கம்மா. யாரா ஒரு ஆள்? வெரி குட். பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். எங்களுடைய கண்களில் இருக்கிற கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். தொடர்ந்து வாசிங்க. இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, வலியும் வேதனையும் இராது. ஏனென்று சொன்னால் அவர் பலியை ஒப்பு கொடுத்து சமரசம் செய்து கொண்டார். எங்களுக்காக இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார், தாய் மரியாள் எங்களுக்காக இருக்கும் பொழுது நாங்கள் அநாதவரானவராக, அநாத பிள்ளைகளை போல எங்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி சில வேளைகளில் நீங்க இந்த அநாத மடத்துக்கு போனீங்கண்டா, வயோதிபர் இல்லத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப கவலையா இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு யாருமே இல்லையா அப்படி என்று சொல்லி. நம்மளும் அப்படித்தான், இருக்கிற பலர் அப்படித்தான். நமக்குன்னு சொல்லி யாருமே இல்லையே. சின்ன இதற்கு ஓகே. ஆனா உண்மையாக வாழ்க்கையை நாங்கள் முகம் கொடுக்கும் பொழுது, கடன் தொல்லைகள் எங்களுக்கு அதிகமாக வரும் பொழுது, பொருளாதார சிக்கல்கள் எங்களை அமிழ்த்தும் பொழுது, உறவு சிக்கல்கள் வரும் பொழுது, நோய்கள் எங்களை அழுத்தும் பொழுது, பல கேள்விகள் எங்களை தாக்கும் பொழுது, தீயவனுடைய பிடிக்கல நாங்கள் இருக்கும் பொழுது, எங்களுக்காக யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏக்கத்தோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், நண்பந்த சகோதர சகோதரிகள், இந்த வார்த்தையை நீங்க உங்களுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் எனக்கு தந்தையாக இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நான் இருக்கும் பொழுது என்னுடைய கண்களிலே கண்ணீர் இருக்காது. அவர் என்னுடைய கண்ணில் இருக்கின்ற கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இருக்காது. நான் அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன். துயரமும் அழுகையும் வலியும் வேதனையும் இருக்காது. ஏனென்று சொன்னால் அந்த விஷயம் எல்லாமே மறைந்து போயிடுச்சு. அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து நாங்கள் வாசிச்சோம் என்று சொன்னால், இந்த பகுதி அற்புதமான பகுதி. இதுதான் முக்கியமான கிளைமேக்ஸுக்கு நாங்கள் வரோம். இந்த கிளைமேக்ஸை நீங்க பிடிச்சு கொண்டீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் அற்புதமான காரியங்களை இந்த வேளையில இந்த இடத்துல செய்ய இருக்கிறார். பிரியமான சகோதரர்களை, வாசிங்க 5வது வசனத்தை. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியனவாக்குகிறேன், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் உருவாக்குகிறேன் என்கின்றது அர்த்தம் இது. தொடர்ந்து வெரி குட். இந்த வார்த்தைகள் எந்த வார்த்தைகள்? இப்ப வரப்போற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை எழுதி கொள்ளுங்க. என்னென்னு எழுதி கொள்ளுங்கள்? இவை, திருப்பி சொல்லுங்க, இவ்வார்த்தைகள் நம்பத்தக்கவை. ஒரு 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 அட்டஸ்டேஷன் ஒன்று கொடுப்படுது. இந்த வார்த்தைகள் நம்பத்தக்கவை. எந்த வார்த்தைன்னு நான் சொல்றேன் பாருங்க. அடுத்தது இல்ல, அதுக்கு முதல் இந்த வார்த்தைகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை. இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியவை, உண்மை உள்ளவை என்று சொன்னார். அடுத்த வரியை பாருங்க. எந்த வார்த்தை? Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாம் நிறைவேறிவிட்டது என்ற வார்த்தை உங்களுக்கு என்னத்தை ஞாபகப்படுத்துது? சிலுவையில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை.
டெட்டலஸ்டாய் என்று சொல்லி கிரேக்க வார்த்தை. இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு சொன்னா, கடன், ஒருத்தர் கடன் பட்டிருக்கிறார். ஓகே, கடன் பட்டாங்க என்றதுக்காக. இப்போ அப்படி இல்லை, இப்போ வேற வேற ரூபங்கள்ல இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் கடன் பட்டிருந்தா அந்த கடனை கொடுக்கறதுக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை அல்லது மனைவியை கொண்டு போயிடுவாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. இந்த பட்ட கடனை செலுத்து மட்டும் இவங்க எல்லாம் அடிமைகளாக இருக்கணும். அப்பா ஒரு வீட்டில் இருக்கிற ஒருத்தரை யோசிச்சு பாருங்க, அவருடைய உறவுகள் எல்லாம் ஒருத்தர் கடன் பட்டதால் கொண்டு போயிட்டார். இப்போ என்ன செய்யணும்? இப்போ இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது தேடி போய் கொடுத்து, முதல்ல மனைவியை மீட்கிறாரா பிள்ளைகளை மீட்கிறாரா தெரியல. மனைவி அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கட்டும் விட்டுருவார் இல்லையா, பிள்ளைகளை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 அந்த பிள்ளைகளை மனைவியை மீட்டு கொண்டு வருவார். அந்த வேளையில் சொல்லப்படும் எல்லாம் நிறைவேறி, டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். இருந்த கடன் எல்லாவற்றையும் இப்பொழுது பூர்த்தியாக செலுத்தியாகிவிட்டது என்கின்ற அந்த அத்தாட்சி. பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் சிலுவையில் இருந்து சொன்ன அந்த கடைசி வார்த்தை என்ன? இந்த டெட்டலஸ்டாய் என்று சொல்லுகிற வார்த்தை. எது பூர்த்தியாச்சு? தந்தை அவரை அனுப்பியது இங்கு பலி ஒப்பு கொடுத்து பூரணமான உறவை ஏற்படுத்தணும். நான் யார் என்று சொல்லி, தந்தை மகன் தூய ஆவியானவருடைய உறவு என்ன என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னும் அனாதைகளை போல தொலைவில் இருக்க வேண்டியது அல்ல. எனக்காக உங்களுக்காக ஒரு தந்தை மகன் தூய ஆவியானவர், ஒரு கடவுள் உங்கள் மீது மிக பிரியமாக இருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆகவே நீங்கள் தொலைந்து போனவர்கள் அல்ல. ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த கடைசி வார்த்தை, பிரியமான சகோதர சகோதரி, அவ்வளவு வல்லமையான வார்த்தை. இந்த வேளையில் நாங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவோமா? எழுந்திருங்க. இந்த கிரேக்க வார்த்தை அவ்வளவு இட்ஸ் அனாயிண்டட், ரியலி அனாயிண்டட். டெட்டலஸ்டாய் என்று சொல்ற வார்த்தையில நாங்கள் இந்த வேளையில் சொல்லுவோம். கைகளை நான் சொல்றேன், இதை பாருங்க. டெட்டலஸ்டாய் சொல்லுங்க. டெட்டலஸ்டாய், டெட்டலஸ்டாய். இட் இஸ் ஃபினிஷ்ட். முடிந்து விட்டது, நிறைவேறிவிட்டது, நிறைவேறிவிட்டது. கண்களை மூடி கைகளை உயர்த்தி டெட்டலஸ்டாய், டெட்டலஸ்டாய் என்று சொல்லுங்க. டெட்டலஸ்டாய், 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 டெட்டலஸ்டாய். ஆண்டவர் இயேசுவே, அந்த வேளையிலே சிலுவையிலே நீர் கொடுத்த அந்த விலை, அந்த விலையினுடைய அந்த விலையின் பொருட்டு ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் என்னை நிரப்பட்டும், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே, நீர் சிலுவையிலே தொங்கிய பொழுது விழுந்த அந்த இரத்த துளிகள் ஆண்டவரே பலருக்கு வாழ்வை தருகிறது. இந்த பிள்ளைகளுக்கும் அந்த வாழ்வை தரட்டும். உடைய பார்வையில் முடியாது என்று சொல்லி எந்த சிக்கலும் இல்லை, இல்லை என்று சொல்லி எதுவும் இல்லை. ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இந்த வேளையிலே உம்முடைய அபிஷேக பிரசன்னம் கடந்து அந்த பலத்த மாற்றத்தை உண்டாக்கட்டும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனதில் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக விலை கொடுக்கப்பட்டுடுச்சு. உங்களுக்காக அவர் அந்த விலையை செலுத்திட்டாரு. ஆண்டவர் இயேசு உங்களுக்காக அந்த சிலுவையிலே விலையை செலுத்தி அதனுடைய மீட்பின் பலனை நாங்கள் அனுபவிக்காமல் இன்னும் இருப்போம் என்று சொன்னா, அந்த ட்ரெயின்ல போனவங்களை போலதான் என்ன நடக்குன்னு தெரியாமலே நாங்க அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இதயத்தின் மீது கைகளை வையுங்க, மனதின் மீது கையை வையுங்க. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து, சிலுவையிலே அவர் கொல்லப்பட்டார், இறந்து உயிர்த்து வாழுகின்ற கடவுளாக, வாழ்வு தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அந்த இயேசு ஆண்டவரை இந்த வேளையில மனதார நம்புங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க, மனதார சொல்லுங்க. இயேசுவே 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 என்று சொல்லுங்க. இயேசுவே 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 என்று சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க, மற்றவங்களை பற்றி யோசிக்க தேவையில்லை. இயேசுவே 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 ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே. தூய ஆவியானவரே இந்த வேளையிலே பொழியப்படுவதாக. இயேசுவே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில நாங்க பாடுவோமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் என்று சொல்லி
அந்த புதிய ஜெருசலேமினுடைய அனுபவத்தை நாங்கள் இந்த வேளையிலே பாடுவோம். பிரியமான சகோதரர்களே, உங்களுக்கு தெரிந்த பாடல் இது. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி, உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. டெட்டலஸ்டாய் என்று சொல்லி நீர் நிறைவு பெய்த அந்த நிகழ்வு என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. புதிய நாளுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் அற்பமானாலும் ஆண்டவரே முடிவு சம்பூர்ணம் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கின்ற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்மை வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வளர்ச்சி செழிப்பாகட்டும், என் வளர்ச்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சகோதர சகோதரிகளே, டெட்டலஸ்டாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, எல்லாம் நிறைவேறிற்று, அனைத்து விலையும் உங்களுக்காக செலுத்தியாகிவிட்டது என்று சொன்ன அந்த வார்த்தை, வெளிப்பாட்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற அந்த வார்த்தை, ஆண்டவர் தாமே இந்த உலகத்தின் தொடக்கமாக, அல்பாவாக, ஒமேகாவாக, தொடக்கமும் முடிவுமாக, ஆதி அந்தமாக அவரே இருக்கிறார். அந்த மாதிரியான நிலை, அந்த புதிய வானமாக, புதிய பூமியாக இறைவன் நம்மோடு இருக்கிற அந்த நிலை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்கள் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். அந்த அரியணையில, இறைவனுடைய அந்த அரசாட்சியில பிள்ளைகளாக இருப்பதுதான் நாங்க செய்ய வேண்டியது. நாங்க அங்கே இங்கு ஓடுவதல்ல. அவருடைய அரியணையில நாங்கள் பிள்ளைகளாக இருந்தால் போதும். பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த வேளையில் அந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவர் உடைய அந்த மீட்பிலே அவருடைய பிள்ளைகளாக, நான் தொடக்கத்தில் சொன்னதை போல, யோவான் நற்செய்தியில் நாங்கள் காண்பதை போல, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால், இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்வது, அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்பி வாயால அறிக்கையிடுவது. ரோமியருக்கு எழுதிய 10:10 நாங்கள் பார்க்கிறோம். மீட்படைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்று, நீங்க பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்ய வேண்டியதில்லை. சின்ன விஷயம், சில வேளைகளை ரொம்ப விஷயங்கள் சின்னதாக இருக்கிறதால தான் நாம் இதெல்லாம் ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டட். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மீட்படைய விரும்பியவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார நம்பினார்கள். முதலாவது விஷயம். இந்த வேளையில கண்களை மூடி நீங்க நம்புறீங்களா? இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, வேறு வேறு ஆண்டவர்கள் அல்ல, இயேசு ஆண்டவர் அல்ல, இயேசுவும் ஆண்டவர் அல்ல, இயேசுவே ஆண்டவர் அப்படி என்று சொல்லி மனதார நம்புங்கள்.
இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி வாயால் அறிக்கையிடுங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி வாயால் அறிக்கையிடும் பொழுது இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவர். ஆண்டவருடைய தூய ஆவியானவருடைய ஆளுகை இந்த வேளையிலே இந்த இடத்தை நிரப்புவதற்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இப்படி அபிஷேக பிரசனம் இந்த வேளையிலே பலரை நிரப்புவதற்காக, இந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் மக்கள் நான் நன்றி கூறுகிறேன். குணமாக்கல்களுக்காக நன்றி கூறுகிறேன். நன்றி 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 ஆண்டவரே. பிரியமான சகோதரர்களே, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்று, அந்த இயேசு ஆண்டவர் அந்த விலை கொடுத்தார். சிலுவையிலே அவர் விலை கொடுத்தார். அவர் சிந்திய அந்த இரத்தத்தினால் அந்த விலையை அவர் பரிசாக கொடுத்தார். அவர் செலுத்திய அந்த ஒரே பலி எங்களுக்கு வாழ்வை தந்தது, மீட்பை தந்தது. ஆண்டவர் சொன்னதன் பிரகாரம் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வாழுகின்ற கடவுளாக. பிரியமான சகோதரர்களே, இயேசு ஆண்டவர் உயிர் தந்த ஆண்டவர் எங்கே 2 அல்லது 3 ஒன்றாக கூடி இயேசு ஆண்டவருடைய பெயரை சொல்லுகின்றார்களோ அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர், இந்த வேளையில் இத்தனை பேர் கூடி நாங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்ற அந்த 2வது விஷயத்தை உங்களோட மனதார நம்புங்க. 2வது விஷயத்தை மனதார நம்புங்க. என்னது? இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து கொல்லப்பட்டார். சிலுவையில் அந்த பலியை செலுத்தினார், அந்த விலையை கொடுத்தார். இது நடக்குமா நடக்காதான்னு நம்பி கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நடக்காது. நம்புகிறவர்கள் மட்டும்தான், நம்புகிறவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் ரொம்ப பேர் ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில் பலதை ட்ரை பண்ணிட்டீங்க. பல விஷயங்களுக்கு பின்னாடி ஓடி ஓடி களைத்து போயிருக்கிறீங்க. நண்பாந்தவர்களே, கேள்வி கேட்கிற நேரம் அல்ல இது. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார அவர்கிட்ட காலை பிடிச்சு கொள்ளுங்க. சிந்தி அந்த இரத்த துளியில ஒரு இரத்த துளி உங்கள் தலையின் மீது விழ வேண்டும் என்று சொல்லி, இயேசுவே உம்முடைய இரத்த துளி என் தலையின் மீது விழ வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்க தேவையில்லை, கண்களை மூடி கையை இப்படியாக விரித்து கொள்ளுங்க. இயேசுவே உம்முடைய இரத்த துளி என்னை நிரப்பட்டும். உமக்கு நான் என் வாழ்வை நான் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே என் வாழ்வின் ஆதாரம் என்று சொல்லி, நீரே என் வாழ்வின் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறீர் என்று சொல்லி, அல்பாவும் ஒபேகாவுமாக இருக்கிறீர் என்று சொல்லி, நீரே என் வாழ்வின் எல்லாமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஒரு இரத்த துளி என் மீது விழட்டும், என் குடும்பத்தின் மீது விழட்டும், என்னுடைய நோயுற்ற வாழ்வின் மீது விழட்டும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளின் மீது விழட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தோற்று போன இடங்களிலே உம்முடைய அந்த இரத்த துளி விழட்டும் ஆண்டவரே. உடைந்து போயிருக்கிற நிலைகளில் விழட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பல்வேறு விதமான ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நாங்கள் வந்திருக்கிறோம். காயப்பட்ட உள்ளங்களோடு வந்திருக்கிறோம். உம்முடைய இரத்த துளி இந்த வேளையிலே நிரப்பட்டும் இறைவா. நோய்கள் மறைந்து செல்லட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே உண்மையான அமைதியும் நிறைவும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. திருமண தடைகள் தகன்று செல்லட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. கிடைத்த குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரட்டும் ஆண்டவரே. வளருகின்ற பிள்ளைகள் சிறந்த மனிதர்களாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக வாழ வேண்டிய ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த இரத்த துளிகள் உங்கள் தலைகளின் மீது விழுகின்றன. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஏக்கத்தோடும் வாஞ்சையோடும் இயேசு ஆண்டவர் உங்களை நிரப்புகிற நேரம் இது. அந்த இரத்த துளிகள் விழுகின்ற அந்த வேளையில் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தை, எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொன்ன அந்த வார்த்தை, டெட்டலஸ்டாய் என்று சொன்ன அந்த வார்த்தை, டெட்டலஸ்டாய் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு அற்புதங்களை செய்கிற வார்த்தை, ஆசீர்வாதங்களை வழங்குகிற வார்த்தை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. எல்லாரும் ஒரு கொஞ்ச நேரம் இயேசுவை நாங்கள் ஆராதிப்போமா? பிரியமான சகோதரர்களை, இடைவிடாமல் நாங்கள் இந்த வேளையில வந்து அந்நிய பாஷை பேசுகின்றவர்கள் நீங்கள் பேசலாம்.
இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார நீங்கள் மன்றாடுங்கள். நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் உடைந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பாவத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு ஆண்டவர் உங்களுக்காக அந்த விலையை கொடுத்து விட்டார். இந்த வேளையிலே மன்றாடுங்கள், மன்றாடுங்கள். நன்றி 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 ஆண்டவர். Thank you, thank you, thank you Jesus, thank you Jesus, praise you Father, worship you Lord, hallelujah, 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 hallelujah. நன்றி 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 ஆண்டவர், நன்றி 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 ஆண்டவர், நன்றி 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 ஆண்டவர். பிரியமான சகோதரர், இந்த வேளையில உங்களுக்கு வலப்பக்கத்தில் இருக்கிற அந்த சகோதரருக்காக, உங்களுக்கு வலப்பக்கத்தில் இருக்கிற அந்த சகோதர சகோதரிக்காக மன்றாடுங்கள். வலப்பக்கத்தில் இருக்கிற அந்த சகோதர சகோதரிக்காக மன்றாடுங்கள். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியாதவராக இருக்கலாம், பரவாயில்லை. அவருடைய வேதனைகளை ஆண்டவர் அறிவார். அவருக்காக மன்றாடுங்கள். அந்த சகோதர சகோதரிக்காக மன்றாடுங்கள். இயேசு ஆண்டவருடைய இரத்தத்தால் அவர் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி, இயேசு ஆண்டவரால் அவர் கழுவி தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அவருடைய வாழ்வின் பாரங்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுங்கள். தந்தை இறைவா, இந்த வேளையிலே வலப்பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரி ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே. தொடர்ந்து மன்றாடுவோம், இடைவிடாமல் மன்றாடுவோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மகனுடைய வாழ்விலே உம்முடைய அமைதியும் ஆசீர்வாதமும் பொருளாதார ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த வேளையிலே கடந்து வரட்டும். இன்றைக்கு பலர் பல்வேறு விதமான கடன் தொல்லைகள்ல சிக்கப்பட்டிருக்கிற நிலைகள்ல டெட்டலஸ்டாய் என்கின்ற வார்த்தை இவர்கள் வாழ்க்கைக்குள்ளே வரட்டும் இறைவா. ஆண்டவரே, நோய்கள் மறைந்து செல்லட்டும் இறைவா. Thank you Jesus, praise you Father. ஆண்டவர் இந்த கட்டுக்களை விடுவிக்கிற நேரம் இது. அவருடைய ஆளுகைக்குள்ள புதிய உலகமாக, புதிய வானமாக நாங்கள் நுழைந்திருக்கிற இந்த வேளையில், விண்ணகத்தில் இருந்து வந்த அந்த உலகமாக மாறி இருக்கிற இந்த வேளைகளில், துதிகள் இருக்கிற நடுவிலே நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய வாசஸ்தலமாக மாறி இருக்கிற இந்த இடத்துக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. Thank you Jesus, praise you Father, worship you Lord. இந்த வேளையிலே உங்களுக்கு இடப்பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிக்காக மன்றாடுங்கள். இடப்பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரி யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அவரை பற்றி சில வேளை நீங்கள் அறிந்திருக்கலாம், ஆனால் உண்மையாகவே அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கு என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது. அவர் என்ன வேதனைகளோடு இந்த நாளில் வாழுகிறார் என்று தெரியாது. அவரை இறைவன் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி மன்றாடுங்கள். இடைவிடாமல் மன்றாடுங்கள், இடைவிடாமல் மன்றாடுங்கள். நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, ஆசீர்வதியும் இந்த மகனை மகளை ஆண்டவரே நீர் தூக்கியிடும். ஆண்டவரே, நீர் தூக்கியிடும். ஆண்டவரே, நீர் செலுத்திய அந்த விலை, ஆண்டவரே, அந்த விலையின் பொருட்டு இந்த மகனை நீர் தூக்கியிடும் இறைவா. ஆண்டவரே, பல இடங்களில் போய் களைத்து போய் இந்த மகன் இந்த வேளையில வந்திருக்கிறார். கடைசியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, வேறு எங்கு செல்ல முடியும்? உம்மை தவிர வேறு எங்கு செல்ல முடியும்? ஆண்டவரே, இந்த மகனை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. மன்றாடுவோம், தொடர்ந்து மன்றாடுவோம். நன்றி நன்றி நன்றி. ஜேசுவே 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 என்று சொல்லுங்க. ஜேசுவே 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 என்று சொல்லுங்க. ஜேசுவே 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 என்று சொல்லுங்க. உங்களுக்கு இடப்பக்கத்தில் இருக்க அந்த மகனை ஆண்டவர் பூரணமாக நிரப்ப வேண்டும் என்று சொல்லி, தன்னுடைய இரத்தத்தால் கழுவி அவரை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுங்க. Thank you Jesus, praise you Father. ஆண்டவரே, இவருடைய இதயத்தின் கண்களை, இதயத்தில் இருக்கிற அந்த வேதனைகளை, வலிகளை, கண்ணீரை துடைத்தீரே ஆண்டவரே. அவருடைய வாழ்விலே வேதனைகள் இல்லை என்று சொன்னீரே, அவருடைய வாழ்விலே துன்பங்கள் இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. அவருடைய வாழ்விலே எந்த விதமான தீமையும் இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த வார்த்தையை இந்த வேளையிலே சொல்லி நான் மன்றாடுகின்றேன். இந்த மகளுடைய வாழ்விலே இருக்கிற எல்லா தீமைகளையும் நீர் எடுத்துக்கொள்ளும். உமக்கு ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் அடிபடுகிறோம். ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோமா பிரியமான சகோதரர்களே? இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அந்த இயேசு ஆண்டவருக்கு உங்கள் வாழ்வின் பாரங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்வினுடைய அதிகாரத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். அந்த இயேசு ஆண்டவருக்கு உங்கள் வாழ்வின் அதிகாரத்தை கொடுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, praise you Father, praise you Father. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் இந்த பகுதியினுடைய கடைசி வார்த்தை, இந்த வார்த்தை தாகமாக இருப்பவருக்கு வாழ்வு அளிக்கும் அந்த தண்ணீரை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி இந்த பகுதி முடிவடையுது. எப்படி முடிவடைது? 21:6 பார்த்தீங்க என்று சொன்னா, பிரியமான சகோதரர்களே, அவர்கள் மீது தூய ஆவியை நான் பொழிவேன் என்று சொல்லி, இந்த புதிய ஜெருசலேம் என்பது என்னவென்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ள வாழ்வது, கடவுளுடைய ஆளுகைக்குள்ள வாழ்வது. கடவுளுடைய ஆளுகைக்குள்ள வாழும் பொழுது தூய ஆவியால் நிரப்பப்பட்டு, ஆண்டவரால் கழுவப்பட்டு, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு,
அப்பாவை தந்தாய் என்று சொல்லி இறுக்கமாக பிடித்து கொண்டு நாங்கள் நடக்கும் பொழுது என் அந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்வு அந்த புதிய ஜெருசலேமுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். தலைகளை வணங்கி நாங்கள் இந்த வேளையில் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.